பண்டைய தமிழ்நாடு ஞானமும் பண்பாடும் செழித்த நிலம். அங்கே வாழ்ந்தார் உலகுக்கே வழிகாட்டும் மாபெரும் சான்றோர். அவர் பெயர் திருவள்ளுவர். அவர் எழுதிய நூல் இன்று உலகம் புகழ்ந்த திருக்குறள். மனித வாழ்க்கைக்கு தேவையான ஒழுக்க நெறிகளையெல்லாம் ஒரே நூலில் சொல்ல வேண்டும் என அவர் முடிவு செய்தார். ஆனால் அவரின் உள்ளத்தில் ஒரு கேள்வி எழுந்தது. இந்த மாபெரும் நூலை நான் எங்கே தொடங்குவது? அவர் சிந்தித்தார். சூரியன் உதித்தால்தான் பகல் தொடங்குகிறது, விதை முளைத்தால்தான் காடு உருவாகிறது. அதேபோல் மொழியிலும் முதலெழுத்து அகரம்தான். ஆனால் இந்த உலகுக்கே தொடக்கம் யார்? எல்லா பிறப்புக்கும் அடிப்படை யார்? வள்ளுவர் உணர்ந்தார். அனைத்திற்கும் ஆதாரம் ஆதி பகவன். உலகை உண்டாக்கிய இறைவனே அந்த ஆரம்பம். ஆம், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி. பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்கள் அவ்வாள் தொடங்குவது போல உலகின் எல்லா தொடக்கமும் இறைவன்தான். இவ்வாறு இறைவனை வணங்கி தொடங்கிய வள்ளுவர் மனித வாழ்வின் ஒழுக்க நெறிகளுக்கான கதவை திறந்தார். அவரது முதல் குறள் வெறும் தொடக்கம் அல்ல, அது ஒரு வாசல். ஒவ்வொரு எழுத்தும், ஒவ்வொரு உயிரும், ஒவ்வொரு கணமும் அந்த ஆதி ஆதாரத்துடன் இணைந்திருக்கிறது என்பதை நினைவூட்டும் வாசல். அகரம் முதலெழுத்து போல உலகின் ஆதாரம் இறைவன். இதுவே திருவள்ளுவரின் அறிவின் முதல் ஒலி. திருக்குறள் 1.